வா மச்சான். உன்னை வெளியே கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லடா. அந்த வக்கீலுக்கு அழுத காசு இருக்கே, அப்பாடா ஒரு வழியா வெளியே வந்துட்டடா. அதெல்லாம் வர்றா. அந்த மீனாட்சி அவளை பத்தி விசாரிச்சியா? டேய், ஜெயில இருந்து வந்ததும் வராதுமா அந்த பொண்ணை பத்தி கேக்குற? அதை மறந்து தொல்லடா. அவ இப்ப சாதாரண ஆள் இல்ல. நீ உட்கார்ந்திருந்த அதே சீட்ல இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜரா கெத்தா உட்கார்ந்திருக்க. என் வேலையை காலி பண்ணிட்டு என்ன ஜெயில தள்ளிட்டு அவ மட்டும் சொகுசா ப்ரமோஷன் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கலா? இனிமேதான் அவளுக்கு நான் யாருன்னு தெரிய போகுதுடா. வா போலாம். மாப்ள ஒரு டவுட்யா. இப்போ நினைச்ச போதெல்லாம் நம்ம மீட் பண்றோம். கல்யாணத்துக்கு அப்புறம் மீட் பண்ண முடியுமா? ஏய் வாயா. வா மாப்ள. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க மாப்ள. அதுவும் உன்னாலதான் மாப்ள. டேய் என்னாலங்கடா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டரால நான் பணம் தானே கொடுத்தேன். அம்மா நல்லா இருக்காங்களான்னு சொல்லு. நீ கரெக்ட் டைம்ல பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலனா அம்மாக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்திருக்க முடியாது மாப்ள. டேய் இதெல்லாம் ஒரு மேட்டராடா, விடுறா. அதுக்கில்ல மாப்ள, நீ எனக்கு பணம் கொடுக்க போய் தான் உன் வீட்டு கடனை கட்ட முடியாம எல்லாரும் ஒன்ன திட்டினாங்க. மாப்ள நான் திட்டு வாங்குறதுலாம் ஒன்றும் புதுசு இல்லையா, விடியா. இந்த மாப்ள உன் பணம். மாப்ள நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையடா. இப்போ எதுக்கு இதை கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க? அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு மாப்ள. அதான் உனக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். டேய் நிஜமாவே இது இல்லாம உங்ககிட்ட வேற பணம் இருக்குல்ல? இருக்கு மாப்ள. இந்தா மாப்ள சொன்னா கேளியா? வேண்டாம். புடி மாப்ள, புடி மாப்ளங்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க்ஸு சாரி இதெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாதுடா. ஏ மாப்ள, அதான் கையில காசு வந்துச்சு இல்லையா, எடுத்துன்னு போய் வீட்டுல குடியா. ஆல்ரெடி பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குல்ல. வீட்டில் எதுக்கு? இந்த பணத்தை வச்சு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். வேற ஒரு பிளானாமையா? ஒருவேளை ஏசி பாருக்கு போறானோ? சுமதி. என்ன மேனேஜர் கூப்பிட்டாங்களா? ஆஹா, இல்ல இல்ல இல்ல. நான் மீனாட்சிக்கு ஒரு வரன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அந்த தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க மேனேஜரை பார்க்க வரேன்னு சொல்லிருக்காரு. ஓ, அப்படியே உன்னையும் பார்த்து பேசுறேன்னு சொல்லிருக்காரு. இங்கயா? ஆமா. உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த தம்பியை எப்படி உனக்கு தெரியும்? நான் மெட்ராஸ்ல கொஞ்ச நாள் இருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ அவரோட அக்கா வீட்ல தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ அந்த தம்பி காலேஜ் படிச்சிட்டு இருந்தாரு. இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பா, என்னென்னமோ சொல்ற, பிசினஸ்லாம் பண்றாருன்னு சொல்ற. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? பணக்காரங்களா இருந்தாலும் நல்ல பொண்ணா கிடைச்சா போதும்னு தேடுறாங்க. நம்ம மீனாட்சிக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். மீனாட்சி நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில இருக்கா. அவளுக்கு தகுதியான மாப்பிள்ளையை தானே பார்க்கணும். என்னென்னமோ சொல்ற. நம்ம மீனாட்சிக்கு இப்படி ஒரு பெரிய இடமா அமையணும்னு தெய்வம் விதிச்சிருந்தா அப்படியே அமையட்டும். எல்லாம் நல்லபடியா அமையும், நீ கவலைப்படாத. சரி, வந்தா சொல்லு. நான் சரி. தேவி வாமா, வா. வாங்க அம்மாச்சி. அத்தை, நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இவங்க தான். வணக்கங்க. வாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருந்ததுமா. தேங்க்ஸ் மேடம். உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. இந்த ப்ரொஃபஷனை நீங்க கண்டினியூ பண்ணா நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குமா. நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா மேடம். சக்தி, இவங்களுக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்க போறாங்களாம். அதுக்கு நாளைக்கு இவங்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால நாம எல்லாரும் குடும்பத்தோட வரணும்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. நமக்காக எவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ நாம எல்லாரும் போய் இருக்கணும்ல. அப்பதா நாளைக்கு லோடு எடுக்க போனோம். அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். உன் பொண்டாட்டிக்கு இம்புட்டு பெரிய வேலையை கொடுத்துருக்காங்க.
அதுக்கான சரியான கூலியும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்காக நம்ம எல்லாரும் போய்தான் ஆகணும். நாளைக்கு யாரும் எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிங்க அத்தை. ம். அப்போ நான் கிளம்புறேம்மா. மீனாட்சி, என்னம்மா இவ்ளோ லேட்டு? கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சுமா. மீனாட்சி, இந்த செயினை நீ திருப்பிட்டியா? நான் திருப்பலம்மா. அதான் அந்த அவன் தான் திருப்பி கொடுத்தான். அவன்னா யாரு? அதான் அந்த வெட்டி ஆபீசர் ஜீவா. அந்த தம்பியா? ஐயோ. ஆமா. ஏண்டி, எப்படி திருப்பி கொடுத்தா? ஏதாவது கடன் வாங்கியிருக்க போறான்? அதெல்லாம் இல்ல, நான் கேட்டுட்டேன். எப்பவும் போல ஒரு கதைய சொன்னான். கதையா? என்ன சொன்னா? அந்த பணத்தை அவன் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்தானா. இப்போ அந்த பணம் வந்துருச்சான், செயினை வாங்கிட்டானா. பாத்தியா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். பாரு, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான். அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிட முடியாதுமா. ஏய், எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்காத. பாரு, நல்ல விஷயத்துக்காக தானே எடுத்திருக்கான். அதையும் இப்ப பாரு, திருப்பி வேற கொடுத்திருக்கான். இந்த செயினை திருப்பி கொடுத்தது ஒரு நல்ல சகுனமா தான் இருக்கு. அதென்ன இந்த நேரத்துல? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, மாதவி உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கான்னு. ஆரம்பிச்சிட்டியா? மீனாட்சி, அந்த பையனை இன்னைக்கு நான் பார்த்தேன். எங்க பேங்க்குக்கு வந்திருந்தாரு. எவ்வளோ பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அவங்க நம்ம வீட்ல எப்படி சம்மந்தம் கேட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இரு, உனக்கு போட்டோ காட்டுறேன், பாரு. இந்தா. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஏய், நீ தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதுக்காக இவ்ளோ அவசரப்படுற? அவசரம்தான். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. மா, அப்படி பேசாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது. ஆமா, எனக்கு எதுவுமே ஆகாதுதான். இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீ பாரு, நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா இவ்ளோ ஸ்பீடா இருக்க? இங்க வர சொல்லிருக்கியா? இல்ல இல்ல, நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுல, அந்த ஸ்கூல்ல வந்து உன்னை பாத்துட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. ஏமா இப்படி பண்ற? அங்க அக்காவை பாராட்ட போறாங்க, அத பாக்க போலாமே நினைச்சா நீ அங்கேயே கல்யாணத்தை முடிச்சிருவ போல இருக்கே. உன்னை பாக்க போறாரு, நீயும் பாரு. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு நம்ம பேசலாம். ஒத்துக்கோ மீனாட்சி.